காயத்ரி, ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க போற? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியலம்மா. இந்த சுப்பு எப்போ ஜெயில இருந்து வெளியே வந்தாலும் அப்பவே என்னோட கவலை அதிகமாயிடுச்சு. என்ன காயத்ரி, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் நீ தெளிவா தான் இருப்ப. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ சரியா யோசிக்க கூடியவ. நீ ஏன் இப்படி கவலைப்பட்டா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடி. என்னம்மா பண்றது, வேற வழி இல்லையே. யோசிச்சு பார்த்தா இது சுப்புவோட குழந்தை. என்னதான் நியாயம் சொன்னாலும் குழந்தைய உரிமை கொண்டாடுறத யாரும் தடுக்க முடியாது. மாமாவும் சூர்யாவும் இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சத்தியத்தை மறைக்க முடியுமே தவிர அதை அழிக்க முடியாது. இப்படி பேசுறியம்மா நீ? உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீ மாப்பிள்ள கிட்ட சொல்லிட வேண்டியதுதானே? இல்லம்மா, 2 மனசால இருக்கேன். என்னால இந்த குழந்தைய எடுத்து கொடுக்க முடியும்னு தோணவே இல்லை. ஆரம்பத்துல நான் இப்படியெல்லாம் இல்லம்மா. ஆனா கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையோட பழக ஆரம்பிச்சிட்டேன். இது என்னோட குழந்தைன்னு எனக்கு நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தை இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு நான் மாறிட்டேம்மா. என்ன காயத்ரி இது? எனக்கு வேற வழி தெரியலம்மா. வீட்ல யார்கிட்டயும் இத பத்தி பேச முடியல. நான் என்ன நினைக்கிறேங்கிறத எடுத்து சொல்ல கூட தயக்கமா இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். சரிம்மா, இதுவா இப்ப பிரச்சனை? சுப்புவால உன் குழந்தைக்கு ஆபத்து வரும்னு நீ நினைக்கிறியா? எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலம்மா. ஏன் குழந்தை எனக்கு வேணும்னு கேட்டு அவ எடுத்துட்டு போயிட்டானா யார் என்ன பண்ண முடியும்? சட்டப்படி அது அவளுக்கு உரிமையான குழந்தை. நான் உரிமை கொண்டாடுறது செயற்கையான காரணத்தை வச்சுக்கிட்டு தான். இத நான் ரொம்ப கான்ஷியஸா பாக்குறேம்மா. எனக்கு குழந்தை வேணும், அது மேல உயிரே வச்சிருக்கேன். அதே சமயம் குழந்தைக்கு உரிமைப்பட்டவ சுப்புதாங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. கடவுளே, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறியே காயத்ரி. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? பேசாம நானே நேர்ல போய் சுப்பு கிட்ட பேசி பார்த்தா என்ன? என்னடி சொல்ற? நீ சுப்பு கிட்ட போய் பேச போறியா? ஏண்டி பைத்தியமா உனக்கு? ஏய், நீ போய் அவகிட்ட என்ன பேச போற? குழந்தை எனக்கு விட்டு கொடுத்துரு, குழந்தை எனக்கு வேணும், நான் தான் அதை வளர்க்க போறேன்னு சொல்ல போறியா? சொன்னா அவ கொடுத்துருவாளா? என்ன காயத்ரி இது புரியாம பேசிக்கிட்டு இருக்க? சுப்பு கிட்ட மட்டும் பேசுறதா இல்ல, அந்த ரதி தேவியையும் நேர்ல போய் பார்த்து இந்த பிரச்சனையை பத்தி பேச போறேன். என்னடி சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லம்மா, நான் ரொம்ப கிளியரா யோசிச்சுதான் சொல்றேன். ரதி தேவிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. சூர்யா மேல அவளுக்கு இருக்கிற கோவத்தை வெளிக்காட்டிக்க வழி தெரியாம தான் அந்த சுப்புவுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கா. நான் நேர்ல போய் பார்த்து எங்க குடும்பத்து விவகாரத்துல நீ தலையிடாதன்னு சொன்னா கேட்க மாட்டாளா? எப்படி கேப்பா? உங்க மேல கோவத்திலயும் கொலை வெறியிலயும் இருக்கா. எதுக்காக நீ சொல்றத அவ கேட்கணும்? என்ன கேட்டா நீ போய் அவகிட்ட பேசுனா அதுவே அவளுக்கு கோவத்தை அதிகப்படுத்தும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவளோட காம்ப்ரமைஸ் ஆயிடுறதுதான் நல்லதுன்னு மனசுக்கு தோணுது. இந்த குழந்தை சொன்னாலும் சொல்லலனாலும் சூர்யாவுக்கு சொந்தமான குழந்தை. சூர்யா என் பக்கம் இருக்காருங்கிறது என்னோட பலம். சுப்பு போராடுறா, குழந்தைய வாங்கிட்டு போக ஆசைப்படுறா. அதுக்காக ஸ்டெப் எடுக்கிறானா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா காரணமே இல்லாம சுப்புவுக்கு அடைக்கலம் கொடுத்து அவளுக்காக ரதி தேவி சப்போர்ட் பண்றானா எந்த விதத்துல நியாயமா? இத அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு அட் த சேம் டைம் இனிமே நான் உன் வம்புக்கு வர மாட்டேன்னு ஓப்பனா சொல்லிட்டு வந்துட்டா அவ மனசுல ஒரு சின்ன மாற்றம் உண்டாகலாம்ல. காயத்ரி, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்குமா. நீ சொல்றதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா
நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் செகண்டரி. என்ன பொறுத்த வரைக்கும் அவகிட்ட போய் பேசி பார்க்கலான்னு நினைக்கிறேன். நாம ஒரு முயற்சியே எடுக்காம நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல என்ன லாபம்? சரிம்மா, உன் விருப்பத்தை நான் தடை சொல்லல. போ, போய் பேசி பாரு. ஏதாவது நல்லது நடந்ததுன்னா அது சந்தோஷம் தானே. நல்லதுங்கிறது ஒன்னே ஒண்ணுதாம்மா. குழந்தை என்னோட இருக்கணும். என்ன நினைக்கும்? என் குழந்தை என்னோட தான் இருக்கணும். ஏய், உண்மையை சொல்றா. சொல்லு. கேக்குறேன்ல, சொல்றா. யார் வந்தவங்க கூட? யாரும் வரல சார். போன் எடுங்க. எஸ், கண்ட்ரோல் ரூம். நான் J4 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் முத்தையா பேசுகிறேன். சொல்லுங்க சார். நான் ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறேன். அந்த நம்பரை இமீடியட்டாக ட்ரேஸ் அவுட் பண்ணி எந்த ஏரியாவிலேருந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சொல்லுங்க சார். ஓகே சார். சார், நான் சர்ச் பண்ணிட்டு நானே கூப்பிடுறேன் சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், நான் முத்துப்பாண்டி பேசுகிறேன் சார். நீங்கள் கொடுத்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணேன் சார். ஆனால் அது சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா ஏரியாவை நம்ம ட்ரேஸ் பண்ண முடியாதா? இனிமேல் அந்த நம்பரை யாராவது ஆன் பண்ணாதான் சார் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். ம். அவன் சிம்மை கழட்டி வச்சிருந்தானா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார். ஓ, ஓகே. மறுபடியும் அவன் செல்லை ஆன் பண்ணி சிம் கார்டு போட்டானா அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், கண்டிப்பாக சார். புரோக்கர்னா இப்படித்தான் வண்டியை பார்ப்பாங்களோ? நீ பார்ட்டியா புரோக்கரா? சார், ரொம்ப ராசியான கார் சார். கார் வேலையை விட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையிலிருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்குற ரேட்டை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்ல சார். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன். என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காப்பி வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ யாருகிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். என்னால நம்ப முடியல காயத்ரி. நீயா இப்படி எல்லாம் பேசுற? நீயா இப்படி எல்லாம் கேக்குறேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. உனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது ஏதோ ஒரு விதத்துல முடிஞ்சு போச்சு. ஆனா நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் எங்களை பழி வாங்கணும்னு நினைச்சு நீ நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறது எந்த விதத்திலயும் நல்லதில்ல. பரவாயில்லையே, என்ன பத்தி எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட? எனக்கு வேற வழி இல்ல. நான் பிராங்கா சொல்றேன், தயவு செஞ்சு சுப்புவுக்கு சப்போர்ட் பண்றத நீ நிறுத்தணும். ஏன்? என்ன காரணம்? ஏன்னா சுப்பு சரியானவ கிடையாது. அவளோட நோக்கம் தப்பு. அவளோட வழிமுறை எல்லாமே தப்பு. உனக்கு சுப்புவை முன்ன பின்ன தெரியாது. ஆனா நான் காலேஜ் டேஸ்ல இருந்து அவளோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
எப்போ எந்த சமயத்துல என்ன ஸ்டாண்ட் எடுப்பா, யார் பக்கத்துல மாறுவான்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால எனக்கு என்ன பிரச்சனை? சுப்பு இப்போ என் பக்கம் இருக்கா. ஆனா சுப்புவோட குழந்தை செத்து போச்சு, இதுதான் உண்மை. இந்த உண்மையை அவ நம்ப மறுக்கிறா. தன்னை சார்ந்த எல்லாரையும் தான் குழந்தை சாகலன்னு சொல்லி சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஆனா வீணா அவ தோத்து போக போறா. அவளோட சேர்ந்து நீயும் தோக்க போற. அதுக்காக தான் நான் சொல்றேன். பரவாயில்லையே, நீ நல்லா தான் பேசுற. ஆனா நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு உன் பேச்சுலேருந்தே தெரியுது. ப்ளீஸ் வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுடு. என் ஃபேமிலி மேட்டர்ல நீ தலையிடாத. சுப்புவை எப்படி டீல் பண்ணணும்னு அதை நான் பாத்துக்கிறேன். நீ இதுல எல்லாம் தலையிட வேண்டாம். அப்படின்னா நீ என்ன பார்த்து பயந்துருக்க, ஒத்துக்கிறியா? பாதுகாப்பா இருக்கிறதுக்கு பேரு பயம்தான்னா நான் பயந்துதான் இருப்பேன். நீ என்ன செய்வியோங்கிற பயம் எனக்கு கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த விவகாரம் பெருசாகும் போது அது நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு வேற ட்விஸ்ட் எடுக்கலாம். உன்னால அதை தாங்க முடியாது. தயவு செஞ்சு எங்க வழிக்கு வராத. முடியாதுன்னு சொன்னா? நீ முடியாதுன்னு சொன்னா நான் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் உன்னோட விதி. ஆனா நீ நினைக்கிறது நடக்காது. அந்த குழந்தை எங்களோட குழந்தை. இந்த உண்மைதான் கடைசி வரைக்கும் நிக்க போகுது. சுப்பு தோத்து போகும்போது அவளுக்கு துணையா நின்னு நீயும் தோத்து போயிடுவ. அந்த குழந்தை கூடிய சீக்கிரம் சுப்பு கிட்ட வந்து சேரும். நான் சேர்த்து வைப்பேன். உன்னால முடியாது ரதி தேவி. அதையும் பார்த்துருவோமே. பார்க்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு? நல்லா இருக்கீங்களா? ரிலீஸ் ஆனதும் வீட்டுக்கு வந்து உங்களை நேர்ல பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா விதிய பாத்தீங்களா, என்னை வேற பக்கம் கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஆனா எனக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நல்லதோ கெட்டதோ நீங்களா நேரடியா மோதுவீங்க, நீங்களே உங்களுக்கு வேண்டியதை செஞ்சுப்பீங்கன்னு இவ்வளவு நாளா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு உங்க வைஃப் காயத்ரியோட ஹெல்ப் இப்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சுல்ல? ஐ மீன், என் குழந்தைய பாத்துக்கிற விஷயத்துல நான் கேட்கல, உங்க பொழப்ப காப்பாத்தி கொடுத்தத பத்தி கேக்குறேன். ஏய், என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு நடு ரோட்ல நின்னுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்க? கேள்வி கேட்டா அதுக்கு பேர் கலாட்டாவா? தட்ஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச். நீங்க இப்படி மாறி போயிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் ஒன் திங், காயத்ரி அனுப்பிதான் நீங்க சமாதானம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சூர்யா. அவளால என்ன சாதிச்சிட முடியும்னு நீங்க அவளை அனுப்பி வச்சீங்க? என்னது? நான் காயத்ரி அமிச்சேனா? லூசா நீ? நான் எதுக்கு என் பொண்டாட்டி அனுப்பணும்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டா நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டீங்களா? ஏன் சூர்யா இன்னும் இந்த விளையாட்டெல்லாம்? நம்மளுக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? கம் ஆன். இவங்க கிட்ட காயத்ரி வந்து கெஞ்சினது, கூத்தாடினது, பிச்சை கேட்டது, உங்களை விட்டு சொல்லி கதர்னது, இதெல்லாம் நீங்க சொல்லி நடந்தது தானே? ஏய், நீ போய் சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? இதோ மேடமே நிக்கிறாங்க, நீங்களே கேட்டு பாருங்களேன். இல்ல இதோ இவங்களோட பிஏ நிக்கிறாங்க, இவங்கள வேணா கேட்டு பாருங்களேன். என்ன மீனா, சாரோட வைஃப் காயத்ரி நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா? பின்ன வராமலா நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல போறீங்க? ஏன் சூர்யா, அதுக்குள்ளே பயந்துட்டியா? என்னடா இவ தோத்து போயிட்டாளே, சும்மா இருக்க மாட்டாளே, அடுத்து என்ன மூவ் பண்ணுவா, நம்மளை எப்படி கவுப்பா, என்ன பிளான் வச்சிருப்பா, மனசுக்குள்ள யோசனை ஒன்னா தப்பு இல்ல, ஆனா பயம் ஒன்னாதான் தப்பு. வாய மூடு.
உன்னோட பூச்சாண்டிக்கு பயப்படுறவன் நான் கிடையாது. அப்புறம் எதுக்கு சூர்யா காயத்ரி அனுப்பி வச்சீங்க? என் வீட்டுக்காரரை விட்டு அப்படி இப்படின்னு இல்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கான். வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது சூர்யா. எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நீங்களே பாருங்களேன், நீங்க ஏன் இவங்கள சந்திக்கணும்? நீங்க ஏன் ஆழம் தெரியாம காலை விடணும்? இவங்க ஏன் என்ன விடுதலை பண்ணி கூட்டிட்டு வரணும்? நான் ஏன் இவங்களோட ஜாயின் ஆகணும்? எதுக்காவது சட்டுன்னு ஒரு வார்த்தையில உங்களால பதில் சொல்ல முடியுமா? அதான் சூர்யா டெஸ்டினி. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாத வரைக்கும் வாழ்க்கை எப்பவுமே அழகா இருக்கும். பட் என்னோட அடுத்த நிமிஷம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ நான் என் குழந்தைய அடைய போறேன். எப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல யாராலன்னு கேக்குறீங்களா? இவங்க தான் காரணம். ரதி தேவி மேடம் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. என் குழந்தைய எப்படியாவது என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. நான் இவங்களை நம்புறேன். ஒரு காலத்துல உங்களை நம்பினேன் பாருங்க, அந்த மாதிரி தானே வச்சுக்கோங்க. நீங்க எனக்கு கிடைச்சே தீரணும்னு வெறி பிடிச்சு அலைஞ்சேன். அந்த வலி இன்னும் எனக்கு இருக்கு சூர்யா. ஆனா புருஷன் இல்லாத வலிய கூட சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துடலாம். புள்ள இல்லாத வலிய சகிச்சுக்கிட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். யாருமே இல்லாத உலகத்துல எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அது என் புள்ளையா மட்டும்தான் இருக்க முடியும். காரணமே இல்லாம அத காயத்ரிக்கு தாரவாத்து கொடுத்துட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? முடியவே முடியாது. நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன். போது நிறுத்துறீ. என்ன விட்டா ரொம்ப பேஸ்டே போயிட்டு இருக்க. உன்னால என்னடி பண்ண முடியும்? இல்ல இவளால என்ன பண்ண முடியும்? அது என்னோட குழந்தை. அந்த குழந்தை என் வீட்டுல தான் வளரும். பாத்துருவோம். உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். ஆனா நான் வெளியிலேயே வர முடியாதுன்னு நினைச்சீங்க பாருங்க, இப்ப வந்துட்டேன்ல. அதே மாதிரி குழந்தைய அடையவே முடியாதுன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதையும் நான் அடைஞ்சே தீருவேன். எல்லாமே நடக்கதான் போகுது. Just a matter of time. அதையும் பார்க்க தான் போறேன். சூப்பர் சுப்பு, நல்ல நோஸ் கட் கொடுத்துட்ட. வா போலாம். ஓகே. காயத்ரி, காயத்ரி. என்ன சூர்யா, என்னாச்சு? ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை யார் இந்த ரதி தேவியை போய் பார்க்க சொன்னது? கேட்டனா? நான் கேட்டனா? எதுக்கு அந்த ரதி தேவி போய் பிச்சை எடுத்த? ஏண்டி இப்படி என் மானத்தை வாங்குற? சூர்யா, என்ன பேசுறீங்க நீங்க? அடச்சி, வாய மூடு. நான் எதை நினைச்சு கவலைப்படுவேன், யாரை நினைச்சு வருத்தப்படுவேன்? டெய்லி காலையில எழுந்து நான் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறோம், அப்படிதானே? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி சத்தம் போடுற? காயத்ரி அப்படி என்ன தப்பு பண்ணா? கேளு, அவகிட்ட என்ன தப்பு பண்ணான்னு. ரத்திதேவிட்ட போயிட்டு பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கா. என் புருஷன் மேல எதுவும் பண்ண மாட்டான், அவனாச்சும் அவன் வேலையாச்சுன்னு இருப்பான்னு கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டு வந்திருக்கா. ஐயோ, என்ன மாப்பிள, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? காயத்ரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாளா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? செஞ்சவளே இன்னும் வாய மூடிட்டு இருக்கா. வாய திறந்துதான் பேச. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சூர்யா. நான் ரதி தேவிய பார்க்க போனது உண்மை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் அவகிட்ட எதுவும் பேசவே இல்ல. பொய் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் இன்னைக்கு சூர்யா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியணும்? அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? நெட் ரோட்ல என் காரை மறிச்சு என்ன அப்படி கிண்டல் பண்ணாங்க. உனக்கு நேர்ல பேச வக்கு இல்லாம உன் பொண்டாட்டி அமுச்சு வச்சேன்னு என்ன 4 வார்த்தை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேக்குறாங்க. ப்ளீஸ் சூர்யா, கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளுங்க. நான் ரதி தேவிய பார்க்க போனது உண்மை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வேலைய பத்தியோ அந்த ரதி தேவி சம்பந்தப்பட்டத பத்தியோ மத்தத பத்தியோ நான் பேசவே இல்ல.
நான் கேட்க போன விஷயமே வேற. அதான் என்ன இழவுக்கு போய் பேசுறேன்னு கேக்குறேன். அவள்கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு? இருக்கு சூர்யா. நான் குழந்தைய பத்தி பேச போனேன். இந்த குழந்தை என்னென்னைக்கும் நம்ம கூடவே இருக்கணும்னா அந்த ரதி தேவி நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட கூடாது. மாப்ள, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ சுபுவால இந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு காயத்ரி பயப்படுறா. குழந்தை இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதை இங்க யாராலையும் தாங்கிக்க முடியாதுங்கிறது தான் இவளோட பெரிய கவலை. இன்னொரு விஷயம்பா, இந்த குடும்பத்தோட வாரிசு வாரிசுன்னு நாம வாய் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாளைக்கே காயத்ரிக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம். ஆனா அது ஆம்பளை குழந்தையாதான் இருக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அத்தை, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. நான் மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லிட்டேன். எப்படியும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்காம போறதில்ல. ஆனா ஆம்பளை குழந்தையா பிறக்காம அது ஒரு பொம்பளை குழந்தையா பிறந்துச்சுன்னா வாரிசுன்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு என் மனசுக்கு பக்கம் வரலம்மா. ஆண்டவனா பார்த்து இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசா இதோ ஆம்பளை பிள்ளைய கொடுத்துருக்கான். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி குழந்தைய சுப்பு தூக்கிட்டு போயிட்டான்னா அதை என்னால தாங்க முடியாது. அந்த விதத்துல நீ யோசிச்சது சரிதாம்மா. ஐயோ, ஏமா புரியாம பேசுற? என்ன மன்னிச்சிரு காயத்ரி. உனக்கு இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல.